வணக்கம். சொக்கலிங்கம் மல்லியப்பன் டைரக்டர் பிரகலாவால் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு பிப்ரவரி 3, 2026 செவ்வாய்க்கிழமை. வரலாறு காணாத அளவிற்கு சந்தைகள் எல்லாம் அப்பு. எல்லாரும் அதாவது எவ்ரி ஒன் வாஸ் லூசிங் ஹோப் கம்ப்ளீட்லி. இந்தியா அவ்வளோதாங்கிற மாதிரி இன்னும் 4 ஹோப்பை லூஸ் பண்ணல. லாட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதுவும் பர்டிகுலராக புதுசாக நுழைஞ்சவங்க, லாஸ்ட் ஒரு 1 இயரில் நுழைஞ்சவங்க தேவர் லூசிங் ஹோப், ஃபெய்த். சில பேர்லாம் எஃப்டி ரேட்டையெல்லாம் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. Anyway, having said that, it's about 3 p.m. now and 2.55% நிஃப்டி அப்பு. கிட்டத்தட்ட ஒரு 638 பாயிண்ட் அப்பு. ஸ்மால் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட ஒரு 3% அப்பு. நிஃப்டி மிட் கேப் ஒரு 3% அப்பு, அப்ராக்ஸ் 3% அப்பு. ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் இன் க்ரீன். ஸோ மெயின் ரீசன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு மெகா டீல் சைன் ஆகிருக்கு பிட்வீன் அமெரிக்கா அண்ட் இந்தியா. ஸோ இந்த ட்ரேட் டீல் தான் கடந்த 13 மாதமாக இழுபறியாக இருந்தது. அது ஒரு ஃபைனலைசேஷனுக்கு வந்திருக்கு. அதுவும் ஒரு வெரி அட்ராக்டிவ் ரேட்டில், என்ன இந்தியா விரும்பிச்சோ அந்த ரேட்லேயே வந்திருக்கு. இப்போ 50%லேருந்து டெரிஃப் 18% குறைச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவும் இந்தியா ஹேஸ் ஆல்சோ கிவன் கன்செஷன்ஸ். இப்போ நம்ம எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் அடிபட்டுச்சோ இதனால், டெக்ஸ்டைல்ஸு, உங்களுக்கு இன்ஜினியரிங் குட்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், இது மாதிரி பல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில், ஏன்னா நம்ம டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸில் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்லேருந்து நிறைய அஃப்கோர்ஸ் சர்வீசஸ் டிட் நாட் கெட் அஃபெக்ட். ஸோ இதில் தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு. சர்வீசஸ் டிட் நாட் கெட் அஃபெக்டட், ஒன்லி மேனுஃபேக்சரிங் சைடில் தான் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ யான்ஸு, ஃபேப்ரிக்ஸு, ரெடிமேட் அப்பேரல்ஸு, காட்டனு, pearls, precious metals, gold, other precious metal jewelry, agrochemicals, ferrous, non-ferrous metals. அது மாதிரி ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஓல்டு எக்கானமி கம்பெனிஸ் எல்லாமே they will all be in a better shape. ஸோ இது வரைக்கும் இந்த அச்சுறுத்தல்கள், ஏன்னா இது வரைக்கும் அந்த டெரிஃபுக்காக இவங்க ப்ராஃபிட்டையெல்லாம் கொஞ்சம் மார்ஜினையெல்லாம் விட்டு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தட் வே திஸ் அ லேண்ட்மார்க் டீலு. அதே மாதிரி நமக்கு யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் எனர்ஜி, நியூக்ளியர் ரியாக்டர்ஸு, அக்ரி ப்ராடக்ட்ஸு, டெக்னாலஜி, மெஷினரி, எல்லாத்துக்கும் மேலே கேபிட்டல், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா தெர் வாஸ் நெட் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ இந்த லாஸ்ட் I would say 12 months, 13 months. So that all those things will reverse. So probably India will be in a better shape going forward, and markets will be in a better shape. Inflows increase ஆகும். இதோட நம்மளுடைய Q3 results for many companies, if they start incrementally doing well அப்படின்னா மார்க்கெட்டு நல்லாவே மேலேறி போக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் நமக்கு பார்ட்டிசிபேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ட்ரேட் டீலை வச்சு அதர் பார்ட்ஸ்லையும் கொரியா, ஜப்பானு, அங்கேயுமே மார்க்கெட்டில் நல்லா அப்போ ஏஷியன் மார்க்கெட்ஸு, அமெரிக்காவிலையும் கொஞ்சம் டேட்டாஸ் கொஞ்சம் பெட்டராக வந்ததுனால அமெரிக்காவிலையும் திருப்பி மார்க்கெட் அப்பாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ வின்-வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் குளோபல் எக்கானமி. அண்ட் கண்டினியூ ஹேவிங் ஃபெய்த் இன் இந்தியா and continue your investments. As I always say, India is a long-term bull story. ஆனால் மார்க்கெட்டு அப்படின்னு இருக்கையில் உங்களுக்கு அப்பப்போ டவுன் இருக்கும், அப்பப்போ அப் இருக்கும். ஆல் தீஸ் திங்ஸ் வி நோ. அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது ஏரியில் அப்படியே கோல்டு, சில்வர் ரெண்டுமே அடி வாங்கியிருக்கு, விலை நல்லா அடி வாங்கியிருக்கு. அதுக்காக நீ கோல்டு, சில்வர் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் லைக் தட். எக்ஸஸஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இட் வில் ஹாவ் இட்ஸ் நார்மல் கோர்ஸ் ஆஃப் growth. Having said that, India is, I hope this is a turning point அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.